ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாழைப்பூ வடை செய்யலாம். வாழைப்பூவை முதல்ல ஆஞ்சிக்கலாம். வாங்க வாழைப்பூ வடை செய்யலாம். வாழைப்பூ வடை செய்ய வாழைப்பூவை ஆஞ்சி வச்சுக்கிறோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கொட்டிக்கங்க, சோரம்பயிறு கொஞ்சம் கொட்டிக்கங்க. அது கழுவி ஊறட்டுன்னு 2 பச்சை காஞ்ச மிளகாயை போட்டு அதிலே ஊற வச்சுடுங்க. வாழைப்பூ வடை செய்யறதுக்கு வாழைப்பூ ஆஞ்சோம்ல, அதில் தண்ணியை ஊற்றிக்கிங்க. தண்ணியை ஊற்றி வாழைப்பூவை நல்லா அலசி எடுத்துக்கங்க. நாங்கள் அரியல, நாங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு குறப்பாக ஒரு ஓட்டின்னு வந்துடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கங்க, சேர்த்து ஓட்டின்னு வாங்க மிக்சியில். பூண்டியும் அது கூட போட்டு ஓட்டிக்கங்க. வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலையா அரிஞ்சு வச்சுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு குறப்பாக ஒரு ஓட்டி வந்துட்டு அப்புறமா கடலைப்பருப்பை போட்டு ஓட்டிக்கலாம். குறப்பாக ஓட்டிட்டு வந்தாச்சு. கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பை போட்டு ஓட்டுங்க. அது இருக்கிறதும் மசிஞ்சிடும். அது கூடயே கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஓட்டுங்க. மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கங்க, ஏன்னா வாழைப்பூ கருக்காது, அதுக்காக தான். குறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ரெண்டாவது இதை போட்டு ஓட்டிட்டு வாங்க. அது கூட காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஓட்டுங்க. ஓட்டி கடலைப்பருப்பை போட்டு ஓட்டின்னு வந்துட்டு வடை செய்யலாம். வாங்க, வாழைப்பூ அரைச்சின்னு வந்தாச்சு. பச்சை மிளகா சேர்த்துக்கங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கங்க, வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா பிசைங்க. பிசைஞ்சி வடை போடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூளை சேர்த்துக்கங்க. சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கங்க. எண்ணெய் காயுது, வடை போடலாம். வாங்க, வடையை தட்டி போடுங்க. வடை நல்லா வேகட்டும். வடை நல்லா வெந்துட்டு இருக்கு. வெந்த பிறகு திருப்புங்க. வேவறதுக்கு முன்னாடி திருப்பணும்னா பொலன்னு ஆயிடும். வடை வெந்துருதா பார்த்து திருப்பி விடுங்க. பார்த்து பொறுமையாக திருப்புங்க. வடை நல்லா வெந்துட்டு இருக்கு. திருப்பி போட்டாச்சு. இன்னொரு சைடு வேகட்டும். வடை நல்லா வெந்துடுச்சு, எடுக்கலாம். வாங்க, எடு. வடை வெந்துடுச்சு, எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்தது தட்டி போடுங்க. ரெண்டாவது வீடு தட்டி போட்டுட்டு இருக்கோம். வடை ரெண்டாவது வீடு வெந்துட்டு இருக்கு. வெந்து முடிஞ்சதும் சாப்பிட்லாம் சூடா. வாங்க, நீங்களும் சாப்பிடுவீங்க. ரெண்டாவது வீடு வடையும் வெந்துட்டு. வாழைப்பூ வடை இப்படி தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்க? ஈஸியானது தான், செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.